ஹலோ காய்ஸ், கடைசி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா என்னால் தேன்பெட்டி வீடியோ எதுவுமே போட முடியலைங்க. காரணம் என்னென்னா, எனக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. வெளியில் இருக்கிற தேன்பெட்டி எல்லாமே எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாகிடுச்சு. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேங்க. இந்த தேன் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு தேன்பெட்டி கொடுத்துருந்தேங்க. தேன்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டியில் வந்து பூச்சி பார்த்தீங்கன்னா மானியத்தில் கொடுத்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு வெறும் பூச்சி மட்டும் ஒரு செட்டு கொடுத்துருந்தேங்க. இப்போ அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போன மாதமே என்ன ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த டைமில் என்னால் போக முடியலங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு தடவை தேன் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ தேன் பக்கம் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் எனக்கு தேன் வச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தா தெரிஞ்சுதுங்க ஃபுல்லாக கண்ணா பின்னா அடக்கட்டி இருந்தது. அதனால் அடையோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டி எடுத்து கொடுத்துருங்க. இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர்பூசணி பழம் தோட்டம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து எடுக்கிற தேனுங்க. இந்த தேன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் நல்லா பார்த்தீங்கன்னா கலராக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. தேன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சுத்தமான தேன் வேணும்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேனி பெட்டிகளும் அவைலபிளுங்க.